அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கடந்த 2013ஆம் ஆண்டு 7வது ஊதியக்குழு அறிவிக்கப்பட்ட நிலையில் அது 2016இல் அமலுக்கு வந்தது. எப்பொழுதுமே 10 வருடத்துக்கு ஒருமுறை ஊதியக்குழு மாற்றப்படுவது வழக்கம் என்பதால் 8வது ஊதியக்குழு எப்பொழுது அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது. 8வது ஊதியக்குழுவை அமல்படுத்துவது தொடர்பாக விவாதம் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் புதிய ஊதியக்குழு அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசும் நம்பிக்கை தெரிவித்தவரே இருந்தது. ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது 8வது ஊதிய குழுவை உருவாக்கும் திட்டம் எதுவும் தற்போதைக்கு பரிசீலனை இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருந்தது. 8வது மத்திய ஊதிய குழுவை 2026 ஜனவரி 1ஆம் தேதி அமல்படுத்தும் வகையில் உரிய நேரத்தில் அமைக்கப்படுவதை உறுதி செய்ய அரசு முன்மொழிகிறதா என்று நிதித்துறை செயலாளரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், இப்போதைக்கு 8வது ஊதிய கமிஷன் அமைப்பது பற்றிய எண்ணம் அரசுக்கு இல்லை என்று கூறியிருந்தார். மத்திய அரசு தரப்பில் இவ்வாறு சொல்லப்பட்டாலும் அரசின் இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், ஜனவரியில் அகவிலைப்படி அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அந்த வகையில் சம்பள திருத்தம் ஏற்பட வேண்டுமானால் சம்பள கமிஷனை உருவாக்க வேண்டியது அடிப்படையான விஷயமாகும். மேலும் கடந்த 2013 எம்பி தேர்தலுக்கு முன்பு 7வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டது. அதுபோலவே விரைவில் எம்பி தேர்தல் வரப்போகிறது. அதனால் இந்த தேர்தலையும் கணக்கிட்டு 8வது ஊதியக்குழு அமைத்தால் அது சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது. ஏற்கனவே தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு தரப்பட்டது. இதனை அடுத்து அரசு ஊழியர்கள் 46% அகவிலைப்படியாக தற்பொழுது பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட்டால் ஊழியர்களின் சம்பளம் மேலும் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது தேர்தலுக்கு முன்பே இது குறித்த அறிவிப்பு வரக்கூடும் என்றும் ஊழியர் சங்கங்கள் எதிர்பார்க்கின்றன. 7வது ஊதியக்குழுவின் கீழ் ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 18,000 உள்ளது. 7வது ஊதியக்குழுவின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்குமான அகவிலைப்படியானது 42%இலிருந்து 46% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட விகிதம் 2023 ஜூலை 1 முதல் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.